ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு நினச்சி நம்மளே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டோம். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணத்தை பற்றி கண்டுபிடிச்சிட்டாரோன்னு நம்ம நினச்சோம். விஜய்க்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் கொடுக்கறத பார்த்தோன்னே அச்சோச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நம்ம காவேரியை பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் நமக்கு மட்டும் பிடிக்கல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிடிக்கலையா? இவ்வளோ நாளாக ரொமான்டிக் லுக்கெல்லாம் விட்டுட்டு இப்போ பிடிக்கலங்கிற கொன்றுவேன் கொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம காவேரி ஒரு பக்கம் வந்துட்டு ஆசிரமத்துக்கு போனவங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது அவங்க ஹஸ்பண்டோட ஃப்யூச்சர், அவரோட உயிர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம நிவேதா தாங்க சொல்கிறோம். அதாவது வெண்ணிலா என்கிற நிவேதா. அந்த பொண்ணு வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேப்பரையும் பார்க்குது, அப்பளக்கட்டையும் பார்க்குது, யோசிச்சுட்டே இருக்கு. ஏதோ பிளர் ஆகுது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னு யோசிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இங்கே விஜய் ஒரு பக்கம் சாப்பிட்றத விட்டுட்டு யோசிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் திங்க் பண்ணுங்க, ரெண்டு பேத்துக்கு மாறி மாறி என்னால் வர முடியலையான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கே நினச்சி கதற அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தராவது ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரீலை ஓட்டி ஓட்டி பார்த்து அந்த போச்சு மாப்பு அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க போசுக்குன்னு. கடைசியில் பார்த்தா அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்க அந்த பொண்ணு பேசாமல் அப்படியே மறைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் காவேரி எல்லாம் நல்லது பண்ண முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆசிரமத்தை விட்டு கிளம்பலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க ஒருத்தர் வந்துட்டு வெண்ணிலாவோட ஃபோட்டோ டெலிட் பண்ண முடியாமல் தயங்குறான். டெலிட்டுங்கிற ஒரு பட்டன் நம்ம தான் டொபக்குன்னு போகுது. இதுக்கு என்ன தயங்குறீங்க? நீங்கள் வேணால் கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்கள், எங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து அழுத்தி விட்ருவாங்க. யாருக்கு? காவேரி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே. இன்னொரு பக்கம் வந்து நம்ம குமரன் வந்து ஆக்டிங்கில் கிங்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆக்டிங் சீரியலில் வந்துட்டு நடிச்சிட்டாருங்க. இதை பார்த்தோன்னே வேற லெவல்ப்பா, ஒரே ஷார்ட்லேயே முடிச்சிட்டாருப்பா, டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல்ப்பா, வரே வா நீ மகான் நடிகண்டா அப்படின்னு பாராட்டணும். சின்ன ஸ்டெப்பு தான் பெரிய லட்சியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஓகே.